இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து சாயந்தரம் வரைக்கும் நான் இந்த வீடியோ பண்ற ஐடியாலேயே இல்லை. ஈவினிங் வந்து ஒரு 1-to-1 பண்ணேன். அப்போ ஒரு கிளைண்ட் ஒரு டிஸ்கஷன் போச்சு எனக்கும் அந்த கிளைண்ட்டுக்கும் நடுவில். ஸோ அப்போதான் சரி இன்னைக்கு நைட்டு இந்த வீடியோ தான் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த க்ளோஷர் அப்படின்னு ஒண்ணு நமக்கு தேடி அலையிறோம் இல்லையா, அந்த க்ளோஷரோட மித்தை தான் நம்ம இன்னைக்கு உடைக்க போறோம். அதுதான் இந்த வீடியோவோட சாராம்சம். ஸோ இன்னைக்கு வந்து 15th வீடியோ ஆஃப் 90 days challenge. I'm doing 90 different contents videos around narcissism, abuse, trauma, recovery, therapy, healing. ஸோ இதெல்லாம் பற்றி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணுறேன். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் நிறைய அவாய்ட் பண்ணி தமிழில் பேசுங்க, ஏன்னா உங்களோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ட்ராமா, அப்யூஸ், ரெக்கவரி, ஹீலிங், தெரப்பி அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் இங்கிலீஷ் மீடியமில் நான் படித்தேன். அண்ட் நான் வந்து யூகேல நான் வந்து சர்டிஃபை ஆனேன். ஸோ அதனால இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கிலீஷ்லேயே வருது. தப்பா நினச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் இன் பிட்வீன் வந்தது பார்த்தீங்களா, இப்போ கூட வந்துச்சு. நடுவில் ஏதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் நான் பேச போகிறது இல்லை. ஓகே, ஸோ இப்போ ட்ராமா அப்படின்னா எக்ஸாக்டாக அதுக்கான தமிழாக்கம் எனக்கு தெரியல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ணி பேசுகிறேன். Okay, so coming to this, I am Dr. Divya Prathipa, your somatic trauma informed abuse recovery coach. Somatic அப்படின்னா உடம்பு, ட்ராமானா நமக்கு நடந்த வாழ்க்கையில சில நம்மளால சமாளிக்க முடியாத சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும்ல, நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். அது நம்ம மேல என்ன எஃபெக்ட் வருதோ அந்த எஃபெக்ட்ல இருந்து நம்ம தப்பிச்சு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட லைவ் ப்ரூஃபா ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸசைஸ் நேற்று வீடியோவில், அதாவது 14th day வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்க. இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம உடம்புலையும் நமக்கான அந்த ட்ராமா வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னா க்ளோஷர். நிறைய பேர் ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்க வந்து சீட் பண்ணியிருப்பாங்க இவங்கள. ஓகே, அண்ட் விட்டுட்டு போயிடுவாங்க. அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப இன்சல்ட்டிங்கா, டீக்ரேடிங்கா நடத்துவாங்க. பட் இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் உனக்கு நான் வேணுமா வேண்டாமா, உனக்கு நான் வேணுமா வேண்டாமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண போறோமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்புறம் வை, ஏன் அப்படி பண்ணான், என்ன ரீசனுக்காக அவன் வந்து சீட் பண்ணான் அப்படின்னு கேட்கறது. அதுக்கப்புறம் இது ரெண்டு முதல்ல எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு அவனை போய் எதுக்கு கேட்கணும்? முதல்ல அவன் வந்து உங்களை பிசிக்கலா, சைக்கலாஜிக்கலா, எமோஷனலா, செக்ஷுவலா, ஃபினான்ஷியலா என்னென்ன வழி உண்டோ எல்லா வகையிலையும் அபியூஸ் பண்ணிட்டான். ஓகே, அவன் வேண்டான்னு நீங்க தானே முடிவு பண்ணணும். நீங்க எதுக்காக போய் அவன்கிட்ட போய் உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டினியூ பண்ண போறோமா வேண்டாமா அப்படின்னு அவன் எதுக்கு நமக்கு சொல்லணும் முதல்ல? ஓகே, ஸோ அப்படி, அதாவது அவன் வேண்டான்னு டிசைட் பண்ற அளவுக்கு நம்ம நிலைமை கேவலமா போச்சா அப்படின்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம வந்து அவன் இவ்வளவு மோசமா நடந்ததுக்கு அப்புறமும் இஃப் யூ கிவ் தட் டெசிஷன் டு ஹிம், அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான், அவன் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறத விட நாம நம்மளை பத்தி என்ன நினைப்போம்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவனோட தயவுல, அவனோட டிஸ்போசல்ல நம்ம போய் இருக்கிறதா? தேவையே இல்லைல்ல. ஓகே, ரைட். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது காரணம் ஏன் வந்து அவன்கிட்ட போய் இந்த லைஃப் வேணுமா வேண்டாமா, ஐ மீன் இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணுமா வேண்டாமான்னு ஏன் போய் கேட்குறீங்க? ஏதாவது வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க, நான் அதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இருக்கான்னு நான் பாக்குறேன். ஓகே, ரெண்டாவது, ஏன் இப்படி நடந்துக்கிறான், ஏன் சீட் பண்ணான் அப்படின்னு போய் இப்போ ஒருத்தன் சீட் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. அவன் கிட்ட போய் நம்ம வந்து ஏன் சீட் பண்ணான்னு கண்டுபிடிச்சு என்ன ஆக போகுது? அவன் என்ன சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து என்னை சரியா பார்க்கல, அதனால்தான் நான் இன்னொருத்திக்கிட்ட போனேன், நான் தண்ணி அடிச்சிருந்தேன் அதனால்தான் நான் இன்னொருத்திக்கிட்ட போனேன், எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல அதனால்தான் எனக்கு இன்னொருத்திக்கிட்ட போனேன், எனக்கு உன்னோட செட் ஆகவே இல்லை, தட் இஸ் வை. இப்படி எந்த ரீசன் கொடுக்குறான்னாலுமே வச்சுக்கோங்களேன், அது ஓகேவா? அந்த ரீசன் கரெக்டான ரீசனா?
இல்ல. சரி, இப்ப அவன் தப்பான ரீசன்னு சொன்னா அவனுக்கு அதை நீங்க புரிய வைக்க போறீங்களா? எனக்கு புரியல. அவன் சீட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, காரணம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, எத்தனை தடவை சீட் பண்ணாலும் சீட்டிங் இஸ் சீட்டிங். ஆனா அவனுக்கு தெரியும் அவன் பண்றான், தெரிஞ்சுதான் பண்றான். தயவுசெய்து ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, யாருமே எதையுமே தெரியாம பண்றது இல்ல. அத்தனை பேருக்கும் அவங்க பண்றது தெரிஞ்சுதான் பண்றாங்க. யூ கேன் நெவர் இமேஜின் தட் அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப இருக்கவே இருக்காது. ஒருத்தர் ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா தெரிஞ்சுதான் பண்றாங்க, தெரியாம பண்றது இல்லை. ஸோ அப்படி தெரிஞ்சு பண்றவங்க கிட்ட போய் சீட்டிங்கை வந்து நீ ஏன் பண்ணன்னு கேட்டு என்ன ஆகுது? ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், தே வில் நெவர் கிவ் யூ அ க்ளோஷர். பிகாஸ் அவங்களுக்கு வந்து உங்களை எப்பவுமே ஒரு கண்ட்ரோல்ல வச்சே இருக்கணும். அப்பதான் அதாவது அந்த லூப்ல வச்சுட்டே இருக்கணும். வேற எங்கேயுமே அவங்களுக்கு அந்த ஃபீடு கிடைக்கல அப்படின்னா தே கேன் கம் டு யூ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ தட் உங்களை வந்து அவங்களோட அந்த கண்ட்ரோல்லே தான் வச்சிருப்பாங்க. ஆமா, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மூவ் பண்ணி போவான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. they will always keep you under the loop. ஓகே, அந்த அப்படியே அந்த ஸ்ட்ரிங்ல கட்டியே தான் வச்சிருப்பாங்க. அதனால ஒரு க்ளோஷருங்கிறது அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கவே போறது இல்லை. இப்ப அவன் சரி இதெல்லாம் இல்ல எனக்கு வாழணும்னு சொல்றான்னே வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? அவனோட சீட்டிங்க்கு காரணம் கேட்பீங்க, அந்த சீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அட்ஜஸ்ட் பண்ண போறது இல்ல. ஆல் நான்சென்ஸ் யூ ஆர் கோயிங் டு டாக். அவன் வாழன்னு வார்த்தை சொல்லிட்டா போதுமா? ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் பெட்டர் தேன் வேர்ட்ஸ். நோ, இத்தனை தூரம் அபியூஸ் பண்ணியிருக்கான், ஒரு தடவைக்கு 10 தடவை சீட் பண்றான், பைசாவே கொடுக்க மாட்டான். என்னதான் அவன் இதுக்கு மேல பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கணும்? 100 வகையில சொல்லிட்டான், நீ முக்கியம் இல்ல, நீ எனக்கு தேவை இல்ல அப்படின்னு. இதுக்கு மேல என்ன அவன் வார்த்தையில உங்களுக்கு அவன் என்ன க்ளோஷர் கொடுத்துட முடியும்? ஸோ க்ளோஷர் இஸ் அ மித்துங்க. ஓகே, நீங்க அந்த மாதிரி திரும்பி போறீங்க அப்படின்னா உங்களோட ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு இருக்கு, அந்த தேவை வந்து அவன்கிட்ட தான் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப அவன்கிட்ட போறீங்க. So what is the need? That you're not missing that person. You're missing that need that has to be fulfilled by him. You think that only he can fulfill. But அப்படி கிடையாது. Oh my god, நிறைய இங்கிலீஷ்ல பேசிட்டேன். ஓகே, ஸோ அவன் அங்க தேவையில்லை. உங்களுக்கு வேற ஏதோ ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை அவன் மட்டும்தான் சரி செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் அவன் கிட்ட போறீங்க. ஓகே, அது ஒண்ணு. அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் வந்து இஃப் இட் இஸ் சோ டிஸ்ரெகுலேட்டட், உங்களால லாஜிக்கலா திங்க் பண்ண முடியாது, லாஜிக்கலா பேச முடியாது. இந்த மாதிரி ஒரே இதுனா அப்படின்னா இப்படின்னா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மித் ஆஃப் க்ளோஷர். ஹி இஸ் நெவர் கோயிங் டு கிவ் அ க்ளோஷர் அண்ட் யூ டோன்ட் நீட் அ க்ளோஷர். உங்க க்ளோஷர் கேட்குறீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ட்ரைங் டு ஹேங் ஆன் டு ஹிம். அவ்வளவுதான். அவன் ஏதாவது சொல்லுவானா அதுல நம்ம புடிச்சுக்கிட்டு இதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு ஹேங்கிங் தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போறோம். அண்ட் அதுக்கு வந்து there is an unmet need inside you. that is the reason. அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த க்ளோஷர் தேவைப்படாது நமக்கு. அண்ட் இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் பெட்டர் தேன் வேர்ட்ஸ். அவன் 1000 வார்த்தையில சொல்லலாம், பட் அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நாளைக்கு 16வது வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது டாக்டர் திவ்யா பிரதீபா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் இந்த விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, yeah, see you tomorrow. Bye. Until then, keep smiling because life is to live.